Start your career at KSG Institutions. No donation, no capitation. KSG Institutions. Singanallur, Coimbatore. நான் என்னோட அனுபவத்துலைங்க நான் வந்து போலீஸில் நான் பார்த்தாச்சு. எனக்கு வந்து சாரி நான் சொல்கிறதுக்கு 100%ல் வந்து 95%ம் கரெக்ட் தான். 5% ஆஃபீஸர்ஸ் நேர்மையாக இருக்கிறாங்க. அந்த 5% ஆஃபீஸர்ஸ் எங்கே இருக்காங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. இதே ஸ்டாலின் கீழே தான் இப்போ நேற்று இந்த நிகழ்வு நடந்திருக்குது. இந்த ஏடிஜிபி அரசு அப்போ அவரோட டிபார்ட்மெண்ட்லேயே அசிங்கம் நடக்கும்போது அப்போ என்ன அட்மினிஸ்ட்ரேஷன், ஊழல் நடக்குது என்ன அட்மினிஸ்ட்ரேஷன்? இப்போ நானே எவ்வளோ கம்ப்ளைண்ட்ஸ் கொடுத்துருக்கேன் டிவிஏசிக்கு, இதெல்லாம் ஒரு ஆக்ஷனும் இல்லை. RN ரவி கவர்னர் கெட்டவரோ நல்லவரோ, ஓகே, தேர் வாஸ் அன் இஷ்யூ. சுப்ரீம் கோர்ட் ஹஸ் கிவன் அ ஜட்ஜ்மெண்ட். அதுக்குள்ளார அன்னைக்கு ஈவினிங் எவ்வளோ ஊடகங்கள் இந்த ஐடிவிங்கள அவங்க இன்னைக்கு நைட்டே RN ரவி பொட்டியை எடுத்துகிட்டு போகிறார், வெளியே போகிறார், இதாக போகுது அதை அசிங்கம். அதுக்கப்புறம் அது எதுவுமே நடக்கல. அப்போ எவ்வளோ அசிங்கம், இது தேவையா அவங்களுக்கு? அதுக்கப்புறம் விஜய் வந்துட்டு ஊழலை பற்றி பேசுகிறான். அப்புறமேல் நீ வந்து சைடில் வந்துட்டு இவங்களோட கை கோத்திக்கணும்னு நினைக்கிறேன். ஒன்றும் இல்லை, அல்ல நீ யாரோட கை கோத்துனியோ கோக்கலையோ தெரியல, நமக்கு தெரியாது. ஆனால் உங்ககிட்ட உட்கார்ந்துட்டு இருக்க அந்த ஆதவ் அர்ஜுனா அவங்க மாமனார் யாரு? கல்ல இது லாட்ரி அடிச்சவன். Start your career at KSG Institutions. Well infrastructure, 15 UG programs, 6 PG programs, 7 research programs, industry-based courses, nursing, catering, well-equipped laboratory, sports, yoga, NCC, NSS, many extracurricular activities. No donation, no capitation. JK College of Nursing and Paramedical. BSc Nursing 4-year course and Bachelor of Physiotherapy 4.5 years course. Join KSG Institutions, Singanallur, Coimbatore. www.ksgcollege.com. மேம், இப்போ சமீப காலங்களாக வந்து டிஎம்கே ஐடிவிங் டெய்லியுமே ஒரு ஃபேக் நியூஸையோ ஃபேக் ப்ரொபகண்டாவையோ பரப்புகிற சம்பவம் வந்து அதிகரிச்சுட்டே வந்து வருது. அவங்க தான் ஒரு காலத்தில் வந்து பிஜேபி ஐடிவிங்லாம் இப்படி பண்ணுறாங்க, இவங்க வந்து பொய் செய்தி பரப்புகிறாங்க சொல்லிகிட்டு இருந்தவங்க. இப்போ டிஎம்கே ஐடிவிங்கே அதை பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து டெய்லியும் வந்து நடந்துகிட்ருக்கு. இப்போ வந்து நேற்று ஒரு சம்பவம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, டிவிகேல இருந்து வந்து ஒரு சில மகளிர்லாம் வந்து டிஎம்கேல வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு அவங்க டிஎம்கேவோட இது கொடியெல்லாம் வந்து கிழிக்கிற மாதிரி இவங்கெல்லாம் வந்து பார்த்தா அந்த பெண்மணியெல்லாம் வந்து காலைல வந்து என்ன இன்டர்வியூ தராங்க அப்படின்னா, எங்களுக்கு லோன் தரதா சொன்னாங்க, அதனால தான் நாங்கள் போனோம், பட் ஆனால் எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் நடத்துகிறாங்கன்னே தெரியாது, பார்த்தா ஃபோட்டோ எடுத்துட்டாங்க, சால்வையெல்லாம் போட்டு இவங்களே எடுத்துட்டாங்கன்னு அப்படின்ட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு பக்கம் இந்த காமெடியன் வந்து போனால் டிஎம்கேவோட ஐடிவிங்கோட அஃபிஷியல் பேஜில் ஒரு போஸ்ட் வந்து போட்டிருக்காங்க. சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்கக்கூடிய பழங்குடி மக்கள் எல்லாம் முதலமைச்சர் ஸ்டாலினோட ஃபோட்டோ வந்து காமிச்சு இவர் தான் பெஸ்ட்டு முதலமைச்சர் அப்படின்னு சொல்கிற மாதிரி சம்மந்தமே இல்லாமல் ஒரு வீடியோ வந்து போட்டிருக்காங்க. ட்விட்டர்லேருந்து நிறைய பேர் வந்து அதுக்கான ஆதாரங்கள்லாம் வந்து எடுத்து போட்டால் அது வந்து ஒரு ஈவெண்ட் கம்பெனி மாதிரி அந்த ட்ரைபல் கம்யூனிட்டி பீப்புள்ஸ் ஒன்று நடத்துகிறாங்க. யார் வேணாலும் பே பண்ணால் இவங்க வந்து அந்த மாதிரி பண்ணுவாங்க போல். இவங்களே பே பண்ணிவிட்டு இவங்களே வந்து ஸ்டாலின் அவர்களை வந்து நாடு கடந்த தலைவரை பாராட்டுறாங்கண்டி இவங்க நார்மல் பேஜில் போட்டால் கூட ஒன்றும் தெரியாது. இதை டிஎம்கேவோட அஃபிஷியல் பக்கத்துலேயே வந்து போடுறாங்க. இது ரொம்பவே நகைப்புக்குள்ளாக இருக்குது. ஆனால் இந்த சம்பவங்கள் எதையுமே வந்து பற்றி மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் பேசவே மாட்டுறாங்க. டிஎம்கேக்கு ஆதரவாக தான் இருக்கே தவிர எதிராக ஏதாவது சின்ன விஷயங்கள் நடந்தால் கூட ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுறாங்க, இல்லைன்னா சும்மா துணுக்கு செய்தி மாதிரி போட்டு கடந்து போயிடுறாங்க. நீங்கள் யோசிக்கணும். ஃபர்ஸ்ட் வந்துட்டு இன்னைக்கு தமிழ்நாட்டில் மீடியா வந்து யார் கையில் இருக்குது? ஆளும் கட்சி திமுக. அவங்கக்கிட்ட தான் சன் டிவி இருக்குது, ப்ளஸ் அவங்களோட சேனல்ஸே ஒரு 5-10 சேனல்ஸ் இருக்குது தமிழ்லேயே. ஓகே,
அதுக்கப்புறம் மற்ற இந்த டிடிபி லொஸ்க்கு கேபிள் டிவி எல்லாமே அவங்க கையில் இருக்குது. அப்போ வந்துட்டு எல்லாருமே அவங்க வந்து எதிர்கட்சியில் இருக்கும்போது நாங்கள் வந்து இதை செய்வோம், அது என்ன விடியல் தருவோம் இதுதான் சொல்லி பேச்சளவுக்கு தான். பட் நடக்குதானா இப்போ ஒன்றும் இல்லை. இதே ஸ்டாலின் கீழே தான் இப்போ நேற்று இந்த நிகழ்வு நடந்திருக்குது, இந்த ஏடிஜிபி அரெஸ்ட். அப்போ அவரோட டிபார்ட்மெண்ட்லேயே அசிங்கம் நடக்கும்போது அப்போ என்ன அட்மினிஸ்ட்ரேஷன்? ஊழல் நடக்குது, என்ன அட்மினிஸ்ட்ரேஷன்? இப்போ நானே எவ்வளோ கம்ப்ளைண்ட்ஸ் கொடுத்துருக்கேன் டிவிஏசிக்கு, இதெல்லாம் ஒரு ஆக்ஷனும் இல்லை. அதாவது நம்மளை தான் துன்புறுத்துவாங்க சொல்லிட்டு அப்போ நம்மளுக்கு சலிச்சு போயிடும். எதுக்குடா போய் கம்ப்ளைண்ட்டை கொடுத்தா கம்னு வாய மூடிட்டு இருக்கலாம்னு சொல்லிட்டு அப்படி தான் ஆகுது. அப்போ வந்து இந்த ஊடகங்களை பற்றி நீங்கள் சொல்கிற இந்த ஐடிவிங்க இதில் வந்துட்டு ரொம்ப இதாக போகிறது வந்து ஒன்று வந்து பிஜேபி ஐடிவிங், ஒன்று வந்து டிஎம்கே ஐடிவிங் தமிழ்நாட்டை பொறுத்தவரையும். அதே மாதிரி இந்த பிஜேபியில் 2 ஐடிவிங் இருக்குது. ஒன்று வந்து அஃபிஷியலாக அவங்க பார்ட்டி வருது, ஒன்று வந்து அண்ணாமலையோட ஒரு வார் ரூம் நடக்குது. டிஎம்கேல எப்படின்னா அவங்களோட வந்து சபரீஷனே நடத்துது ஐடிவிங். அதுக்கப்புறம் அவங்க வந்து சப்போர்ட் பண்ணுற ஒரு சில இந்த ட்ரைப்ஸு, இந்த பேரலை, இந்த மாதிரி நிறைய இது எனக்கு ஐ டோன்ட் நோ த நேம்ஸ், பட் ஐ நோ, பார்த்தனா ஐ கேன் டெல். இவங்க எல்லாம் வந்துட்டு இந்த திராவிடான்னு பேசுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த பேசும் ஜேர்னலிஸ்ட்க்கு முதல்ல அவங்களுக்கெல்லாம் மனசாட்சி இங்கே வச்சு பேசுகிறாங்களா இல்லாட்டி அந்த பணத்தை வாங்கிட்டு அங்கே வச்சு பேசுகிறாங்களான்னு சொல்லிட்டு அவங்கவுங்களே யோசிக்கணும். அவங்க பேசுகிற பாஷைகள் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட் இருந்தால் நம்ம வந்து ஜாதி பற்றியோ மதத்தை பற்றியோ கேவலமாக பேசக்கூடாது. பட் நீங்கள் பாருங்கள் அவங்க வந்துட்டு பிராமின்ஸ் அவ்வளோ கேவலமாக பேசுவாங்க, அதுவும் தவறு. அதே மாதிரி பிராமின்ஸ் இந்த பக்கம் இருக்க இந்த பிஜேபிக்காரங்க இவங்களை வந்து என்ன பட்டியல் இனம் பட்டியல் சொல்கிறதும் தவறு. 2 பேரும் தவறு. இவங்க கரெக்டாக அவங்க ரைட்டு ராங்குன்னு சொல்லலை. அப்போ வந்துட்டு இவங்க வந்து இது வந்து ஒரு பிஸ்னஸாகவே நடத்துகிறாங்க. ஏன்னா மக்களோட மைண்டை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கு. பட் வந்துட்டு இதில் வந்து ஒரு சில பர்சன்டேஜ் தான் இன்ஃப்ளூயன்ஸ் ஆவாங்க தவிர. இப்போ நீங்கள் பாருங்கள் நிறைய பேர் வந்து இப்போ வந்து இந்த 1000 ரூபாய் பற்றி கேட்டிருக்காங்க லேடிஸ் கிட்ட. உங்கள் ஒப்பீனியன் என்ன? நல்லா பச்சை கிழிச்சிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? யார் கேட்டாங்க? நாங்கள் கேட்டோமா? எங்கள் பிள்ளைங்களுக்கு நல்ல படிப்பு, குவாலிட்டி படிப்பு கொடுங்க, நல்ல ஹெல்த் இது கொடுங்க, எங்கள் பிள்ளைங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுங்க. யார் இந்த 1000 ரூபாய் கொடுத்தா நாங்கள் என்ன ஃப்ரீயாக பஸ் சர்வீஸ் கேட்டோம்னு சொல்லி அவங்க கேவலப்படலை. அவங்க உண்மையான ஃபீட்பேக் கொடுக்குறாங்க. அதை வந்து ஒரு பாருங்க, அந்த காலத்தில் என்ன சொல்லுவாங்க, ராஜாங்கள் வந்துட்டு முகமுடி போட்டு மக்களை போய் சந்திப்பாங்களாமா. அவங்க என்ன நம்ம பற்றி செய்யலாம், நம்ம அரசாங்கம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி கேட்கறதுக்கு போவாங்களாமா. அப்போ இந்த ராஜான்னு சொன்னால் யாரும் பேசலை. பட் அவர் முகமுடி போட்டு போகும்போது அவங்க உண்மை வெளியே வருது. அப்போ வந்து இப்போ இந்த ஊடகங்கள் எம் மாதிரியோ இல்லை மற்றவங்கள யாரெல்லாம் நியாயமாக பேசி சொல்கிறோமோ இது அவங்க கேட்கணும், எதுக்காக அவங்க இப்படி பேசுகிறாங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கும் நம்ம ஆட்சியாளர்கள் எல்லாருமே அகங்காரம் பிடிச்சவங்க. ஏன்னா எல்லாருமே அங்கே வந்து பணம் கொள்ளாடிக்கிறது தான், கொள்ளை அடித்தாச்சு. அவங்கக்கிட்ட தேவ் காட் மணி ஃபார் இன்னொரு 10 ஜென்ரேஷன்ஸ்க்கு இருக்குது. அப்போ வந்து அந்த திமிர் தெனாவெட்டு யாரும் என்ன ஒன்றும் செய்ய முடியாது, தொட முடியாதுன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நம்ம பேசுகிறவங்க பயந்துக்கிறோம். ஏதோ பேசுனாலும் நம்மளால் எஃப்ஐஆர் போட்டுருவாங்களா, நம்மளை அரெஸ்ட் பண்ணிடுவாங்களான்னு சொல்லிட்டு அந்த ஒரு பயமும் இருக்கிறது. ஓகே, அப்போ வந்து இந்த இதோ இந்த டிவிகேலேருந்து வந்த பேருங்க இது வந்து இந்த கட்சின்னு இல்லை, எல்லா கட்சி இப்படி தான் செய்யுது. ஈவன் அதிமுக கூட ஒரு சிலர் எடுத்துகிட்டு வந்து இந்த கட்சியிலேருந்து எங்களை வந்து சேர்ந்துருக்காங்க. இதெல்லாம் இந்த பெண்கள் போகிற பெண்கள் வந்து அங்கே வெளியே வந்து அவங்க ஓப்பனாக பேசணும்ல, ஒரு சிலர் பேசியிருக்காங்க. நீங்கள் ஸோ அதை நம்ம பாராட்டலாம். அவங்ககிட்ட லோனுக்குன்னு கூப்பிட்ருக்கோம், பட் வந்து எங்களை இப்படி செய்ய வச்சாங்க சொன்னால் இதே ஒரு கேவலம். ஏன்னா இன்றைக்கி வந்து திமுகவுக்கு அது மாதிரி செய்யணும்னு தேவையே இல்லை. உங்களுக்கே ஏதோ ஒரு 1.5 கோடி மக்கள் இருக்கிறாங்க நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ இதுக்கு மேலே எதுக்கு இது போய் இப்போ நீ வந்து விஜய் கேவலப்படுத்தணுன்னா நீ விஜய் பற்றி பேசு, விஜயோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பற்றி பேசு, விஜயோட தனி மனிதன் ஒழுக்கத்தை பற்றி பேசு, எல்லாம் பேசலாம். ஏன்னா பப்ளிக் லைஃப்க்கு வரும்போது தனி மனிதன் ஒழுக்கம் கண்டிப்பாக எல்லாரும் பேசுவோம். ஓகே, வி ஹேவ் அ ரைட். ஏன்னா என்னோட லீடர் யோகிமானவனாக இருக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன். அப்போ வந்து நம்மளும் அந்த இதுக்கு கரெக்டாக இருக்கணும். ஓகே, அப்போ இதெல்லாம் பேசுகிறது தவறு கிடையாது. ஆனால் இப்போ வந்து டிஎம்கேக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு நிறைய பேர் ஐ திங்க் அவங்களோட சப்போர்ட்டர்ஸ் வந்து இந்த திராவிடான் சப்போர்ட் பண்ணுற நிறைய பேர் வந்து அசிங்கமாக பேசுகிறாங்க, ஒரு வரம்பே இல்லாமல். இது வந்து ரொம்ப ஒரு மோசமான ஒரு சிச்சுவேஷன், நல்லதுக்கு கிடையாது. பட் வந்துட்டு இது வந்து திருப்பி பேக்லாஷ் ஆகும். அதே மாதிரி பிஜேபியில் வந்து அவன் அசிங்கமாக பேசுகிறான். இப்போ ஒன்றும் இல்லை, இந்த இடி இஷ்யூலேயே சுப்ரீம் கோர்ட்டில் போய் சுப்ரீம் கோர்ட் ஆக்சுவலி வேறு ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்குது. இவங்க வந்து இவங்களுக்கு சாதகமாக அசிங்கமாக சங்கிங்களை பற்றி பேசுகிறான். அவங்க வந்து இவங்கள பற்றி நாளைக்கே நீங்கள் அரெஸ்ட் ஆக போகிறீங்க, நாளைக்கே ஜெயிலில் போட போகிறாங்க. ஒன்றும் இல்லை. RN Ravi கவர்னர் கெட்டவரோ நல்லவரோ, ஓகே, தேர் வாஸ் அன் இஷ்யூ. சுப்ரீம் கோர்ட் ஹஸ் கிவன் அ ஜட்ஜ்மெண்ட். அதுக்குள்ளார அன்றைக்கி ஈவினிங் எவ்வளோ ஊடகங்கள் இந்த ஐடிவிங்கில் அவங்க
இன்னைக்கு நைட்டே RN ரவி பொட்டியை எடுத்துகிட்டு போகிறார், வெளியே போகிறார், இதாக போகுது, அதை போகுது, அசிங்கம். அதுக்கப்புறம் அது எதுவுமே நடக்கல. அப்போ எவ்வளோ அசிங்கம். இது தேவையா உங்களுக்கு? இதெல்லாம் தேவையில்லாதது. நீ வேணால் யூ கமெண்ட் ஆன் ஹிம். அவர் செய்த தவறை பற்றி நீங்கள் கமெண்ட் பண்ணிங்க, எல்லாம் பண்ணுங்கள். பட் இன்னைக்கு நைட்டே பொட்டியை எடுத்துகிட்டு போய் நீங்கள் பார்த்தீங்களா அவர் பொட்டி பேக் பண்ணுறது? இதெல்லாம் தேவையில்லாத. நிறைய பேர் படித்தவங்க, இவங்களாம் படித்த பசங்க. அப்போ வந்து அவங்களுக்கே ஒரு மனசாட்சி இருக்கணும். நம்ம பேசுறது நியாயமாக பேசுகிறோமான கிடையாது. ஆகையால் நிறைய ஊடகங்கள் பணத்தை வாங்கிட்டு தான் இவங்களுக்கு வந்து சாதகமாக பேசுகிறவங்க எல்லோரும் பணம் வாங்குறவங்க. அந்த பக்கம் இந்த ஆதான் டிவி வந்து பிஜேபி, அவங்க பேசுறது அதுக்கு மேலே. ஒவ்வொருத்தரும் வந்துட்டு எக்ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் இது நடுநிலை நீங்கள் எடுக்கணும். என்னென்னா, நான் தப்பு பண்ணாலும் தப்பு தான், நீங்கள் தப்பு பண்ணாலும் தப்பு, அதை வந்து எடுத்து சொல்லுங்கள். அப்போ வந்து இந்த இவங்களுக்கும் அந்த நல்ல எண்ணம் இருக்கணும். தட் இஸ், ஐயோ நம்ம இங்கே திருந்தணும். இப்போ வந்து நான் வந்து ஒரு பேட்டி ஒன்று பண்ணியிருந்தேன், கரப்ஷன் ஜுடிஷியரின்னு சொல்லி. அப்போ பண்ணப்போ வந்துட்டு இந்த அந்த டிஎஸ்பி அவங்க உட்காந்துருக்காள் சொல்கிறாரு, நீங்கள் எப்படி சப்ரீசனை பற்றி பேசலாம், இதை பற்றி பேச. நான் தான் ஃபஸ்ட்டு G2 பற்றி பேசுகிறேன்னா, நான் வந்து எங்கள் அப்பா வந்து ஒரு காலத்தில் வி வர் த கிங் ஆஃப் ரியல் எஸ்டேட், எனக்கு எல்லாமே தெரியும். ஓகே, அப்போ வந்து எங்கள் ப்ராப்பர்ட்டி ஒன்றுமே அந்த ஆள் வாங்கியிருக்குது, ஏன்னா அந்த கூத்து நடக்குது, எனக்கு எல்லாமே தெரியும். ஓகே, அப்போ வந்து ஒருத்தரை பற்றி பேசக்கூடாது. ஏன் நீ தவறு பண்ணுற, நீ தவறு பண்ணால் தானே அது. அப்போ என்னை அந்த ஆள் பெரிய மெட்ட பார்த்தாரு. அப்போ நான் மனசில் அந்த ஆள்கிட்ட சொன்னேன், நீங்கள் வந்து என்னை வந்து அவதூறாக எதனா பண்ணிங்கன்னா கடவுள் உனக்கு பதில் கொடுப்பார். சொன்ன மாதிரி 10வது நாள் அவங்களுக்கு ED ரேட் வந்துச்சு. திஸ் இஸ் வாட் வி பிலீவ் காட். சி, காட் வந்து எங்கேயும் இல்லை. நீ எனக்கு இது பண்ணும்போது உனக்கு என்ன திருப்பி வரும்போது நம்ம டெஃபினட்டாக இது இட்ஸ் இயல்பு ஃபார் அஸ் டு டாக். அப்போ அன்னையிலேருந்து அவங்களுக்கு பிரச்சனை தானே வந்துட்டு இருக்குது. இப்போ 2022லேருந்து பார்த்தா அவங்களுக்கு ED ரேடு, இந்த ரேடு, அந்த ரேடு எல்லாமே முடங்கி போயிட்டுருக்குது. அப்போ வந்து இப்போ வந்து உங்களுக்கு இந்த ED ரேடு இந்த டாஸ்மாக்கு வந்துச்சு. ஓகே, நீங்கள் தவறு செய்யாட்டி ஏன் வரும்? இதை விட அசிங்கம் என்னென்னா, ஆளுங்கட்சியில் இருக்கும்போது ஒரு மினிஸ்டராக இருக்கும்போதே இந்த பாலாஜி அரெஸ்ட் ஆனார். இதே பாலாஜி நான் வந்து திமுகக்காரருக்கு ஒருத்தர்கிட்ட அவங்க ஆட்சி எடுத்த நாள் 2021 ஜூனில் நான் அவர்கிட்ட சொன்னேன், உங்கள் இதில் வந்து ஃபஸ்ட்டு மந்திரி அரெஸ்ட் ஆக போகுது பாலாஜி தான், செந்தில் பாலாஜின்னு சொன்னேன். அது ஆன உடனே அந்த அவர் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார், அக்கா நீங்கள் சொன்ன மாதிரி அவர் ஆகிட்டாருன்னு சொல்லிட்டு. ஒரு சிலருக்கு வாய் பழிக்கும். ஓகே, இட்ஸ் நாட் தட் நான் கடவுள் கிடையாது, ஒன்றும் கிடையாது. பட் ஆனால் வந்துட்டு நேர்மை எங்கள் பக்கம் இருக்குது. அப்போ வந்து நீங்கள் தவறு செய்யும் போது நாங்கள் சொல்கிறோம், அதை நீங்கள் மாற்றிக்கணும், நீங்கள் திருந்திக்கணும். ஆனால் என்ன திமிரு தெனாவட்டி உங்களுக்குலாம்னா, என்கிட்ட பதவி இருக்குது, பணம் இருக்குது, நான் எதையும் செய்வேன், இந்த பொம்பளையால் என்ன செய்ய முடியும் கிடையாது. எங்களுக்கு கடவுள்ன்ட்டு ஒரு கோர்ட் இருக்குது. இந்த கோர்ட் வரதான் இந்த போலீஸ்காரன் வரனா தெரியாது, பட் கடவுள் கோர்ட் எங்களுக்கு பதில் கொடுக்கும். ஆகையால் இவங்களுக்குலாம் அந்த ஒரு இது இருக்கணும், தனி மனிதன் ஒழுக்கம், நேர்மை, நியாயம். கடவுளே வேண்டாம், மனசாட்சி. இவங்களுக்குலாம் மனசாட்சி இருக்குது. அந்த அரசியல்வாதிகளுக்கு, இந்த ஆளும் கட்சியில் இருக்கவங்க, எந்த கட்சியாக இருக்கட்டும் இல்லை. அப்போ வந்து ரொம்ப அசிங்கமாக போகுது. இப்போ வந்துட்டு இந்த அலைன்சஸ்ஸு, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிஜேபி எல்லா திமுக அலைன்சஸ்ஸு எவ்வளோ அசிங்கமாக பேசுகிறாங்க. இவங்க ஒரு பக்கம் ஊழலை பற்றி கிழிக்கிறேன்னு சொல்கிறாங்க. அப்போ ஊழல் கட்சியோடு தான் அலைன்ஸ் போட்டிருக்கீங்க. நாட் தட் இப்போ ரூலிங் கட்சி பெரிய யோகி சிகாமணி, அதுக்கப்புறம் விஜய் வந்துட்டு ஊழலை பற்றி பேசுகிறான். அப்புறமேல் நீ வந்து சைடில் வந்துட்டு இவங்களோட கை கோத்திக்கணும்னு நினைக்கிறேன். ஒன்றுமில்ல, அல்ல நீ யாரோட கை கோத்துனியோ கோக்கலையோ தெரியல, நம்மளுக்கு தெரியாது. ஆனால் உங்ககிட்ட உட்கார்ந்துட்டு இருக்க அந்த ஆதவ் அர்ஜுனா, அவங்க மாமனார் யார்? கல்ல இது லாட்ரி அடித்தவன். அப்போ அவன் எவ்வளோ யோகியமானவன்? அப்போ நீ எவ்வளோ யோகியமானவன்? எங்கேருந்து உனக்கு இவ்வளோ காசு வந்துச்சு? நீ ஆஃப்டர் ஆல் ஒரு ஆர்டினரி ஃபெல்லோ ஃப்ரம் ஆர்டினரி ஃபேமிலி. ஓகே, அப்போ வந்து அப்போ விஜய்க்கு யோகிதம் இல்லாத பேசுறதுக்கு. எந்த கட்சியோட அலைன்ஸ் போட போகிறான், போடும்போது நம்ம கண்டிப்பாக அட்டாக் பண்ணணும். ஆனால் இப்போவே எல்லாத்துக்கும் தெரியும் அவன் வந்து ஒரு பிஜேபி ஓட நாமினி தான். அவன் வந்து சும்மா ட்ராமா சொல்லிட்டு இருக்கான், இப்படி இதுன்னு சொல்லிட்டு. ஆனால் எல்லா அரசியல் கட்சிகளும் இப்போ இருக்கும் கட்சிகள் எல்லாருமே தான் பண்ண தப்புக்கோ இல்லாட்டி அவங்க கொள்ளாச்ச காசோ காப்பாற்றிக்கிறது தான் இவ்வளோ பேர் அரசியலுக்கு வந்து பண்ணுறாங்க. இது வந்து டிஎம்கேவும் பார்க்கணும். அவங்க வந்து இவ்வளோ டெவலப் ஆகி இவ்வளோ ஒரு ஆளுங்கட்சி இவ்வளோ வருஷமாக இருந்துட்டு இந்த மாதிரி ஒரு லேடிஸ் எடுத்துகிட்டு போய் அந்த கட்சி கொடியை கிழிச்சி போய் பண்ணியாச்சு. அவன் அந்த பொம்பளைங்க சொல்லியிருக்காங்களே எங்களை லோனுக்கு கூட. அப்போ இதை விட கேவலம் வேறு என்ன இருக்குது? அப்போ வந்து அவங்க எடுத்து சாணி மூஞ்சி அடிச்ச மாதிரி தானே இது கதை. இதெல்லாம் தேவையா உங்களுக்கு? அசிங்கம். ஸோ அதில் இந்த அரசியல்வாதிகளும் யோசிக்கணும். இது பழைய 1960s இல்லை இப்போ நாடு. இன்றைக்கி we are in 2025. இன்றைக்கி எது பேசினாலும் எது நடந்தாலும் இந்த சோஷியல் மீடியான்ற ஒன்று இருக்குது, டிஜிட்டல் மீடியான்ற ஒன்று இருக்குது, வெளியே வருது. மக்களுக்கும் தைரியம் வந்துடுச்சு இப்போ பேசுறதுக்கு. முதல் மாதிரியாக மக்கள் கம்னு உட்காந்து பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க, புரியுதுங்களா? அதில் இந்த அரசியல்வாதிகள் யோசிக்கணும், இந்த பியூரோக்ராட்ஸ் யோசிக்கணும்.
இவங்கெல்லாம் யோசிக்கணும். அவங்க பேசுறதுக்கு முன்னால், அவங்க செய்யறதுக்கு ஊழல் பண்ணுறதுக்கு முன்னால். அசிங்கம் தானே. நீ வந்து ஒரு யூனிஃபார்மை போட்டு கெத்தாக போயிட்டு நீயே அசிங்கமாக போய் இது ஃபால்ஸ் கேஸ் அரெஸ்ட் ஆனால் அது வேறு விஷயம். ஆனால் நீ ஊழல் பண்ணி நீ அரெஸ்ட் ஆகும்போது இதை விட கேவலம் வேறு எதுவுமே கிடையாது. Start your career at KSG Institutions. Well infrastructure, 15 UG programs, 6 PG programs, 7 research programs, industry-based courses, nursing, catering, well-equipped laboratory, sports, yoga, NCC, NSS, many extracurricular activities. No donation, no capitation. JK College of Nursing and Paramedical, BSc Nursing 4-year course and Bachelor of Physiotherapy 4.5 years course. Join KSG Institutions, Singanallur, Coimbatore. www.ksgcollege.com